தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு GK வாசன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிட பாஜக முடிவு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. உங்க தரப்புல உங்களுடைய கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சி ஏதேனும் மேற்கொண்டீர்களா அல்லது உங்களுடைய ஆதரவு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கு? முதல்ல அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாமல் எந்த கட்சி நிற்கிறது என்று என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்வதும் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே இதுவரை எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமான தகவலை இதுதான் எங்கள் வேட்பாளர் நிற்போம் என்று அறிவிப்பு செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை. பொதுவாக தமிழகத்திலே இடைத்தேர்தல் என்றால் திமுக ஆட்சியிலே ஜனநாயகம் தழைக்கவில்லை, பணநாயகம் தான் தழைக்கின்றது என்று எல்லோரும் கருதுகிறார்கள். எனவே இடைத்தேர்தலிலே நிற்பது குறித்து பொதுவாக எதிர்கட்சிகள் ஆழமாக சிந்தித்துத்தான் முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சரி, நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கிட்ட பேசி கொடுத்த தகவலின் அடிப்படையில தான் இதை நம்ம அண்மை செய்தியாக எடுத்தோம். அந்த கேள்வியை தான் உங்ககிட்டயும் கேட்டிருந்தேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு GK வாசன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது.